யாக்கூப் பாய் ரோட்டோரமாக நடந்து போயிட்டு இருந்தாங்களா. அப்போ ஹுசைன் பாய் அந்த பக்கத்து போயிட்டு இருந்தாங்களா. ஹுசைன் சொன்னாங்களா அஸ்ஸலாமு அலைக்கும்டு. ஆனால் அவங்க கண்டுக்காம அப்படியே ஜாலியாக நடந்து போயிட்டு இருந்தாங்களா யாக்கூப் பாய். ஹுசைன் பாய் அந்த சோகத்தடியே மஸ்ஜிதுக்கு போயிட்டு இருந்தாங்களா. அங்கே போய் யா அல்லாஹ், அவங்களுக்கு நான் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னேன், ஆனால் அவங்க கண்டுக்காமல் போயிட்டாங்க. நான் யா அல்லாஹ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு துவா கேட்டு இருந்தாங்களா. அவங்க தொழுது முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்கும் போது அங்கே கான் ஹஜரத்து வந்தாங்களா. அவங்கள பார்த்துட்டு ஓடுனாங்களா. அவங்கக்கிட்ட சந்தேகம் கேட்குறதுக்காண்டி இந்த மாதிரி நடந்த விஷயம்லாம் கான் ஹஜரத்துக்கிட்ட ஷேர் பண்ணாங்களா. உண்மையிலேயே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, யார் ஒருவர் சலாம் சொல்லுகிறாரோ அவருக்கு 10 நன்மை. ஒருவர் சலாம் சொல்லுவது என்பது சுன்னத்து தான், சுன்னத். அதற்கு கேட்டு பதில் சலாம் சொல்லுவது வாஜிபாகும். எவர் ஒருவர் சலாம் சொல்லப்பட்டு பதில் சலாம் சொல்லவில்லையோ அவருக்கு குற்றம் அதிகம். சுன்னத்தை விட்டாலும் நன்மை இல்லை, அவ்வளவுதான், குற்றம் இல்லை. அந்த பதில் சலாம் சொல்லாமல் இருப்பது குற்றமாகும். எனவே சலாம் யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு உடனே நாம் பதில் சலாம் சொல்லுவது வாஜிபு, கட்டாய கடமை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை அவற்றை எடுத்து சொல்லுங்கள், நன்மையின் பக்கம் மக்களை தூண்டுங்க. நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு ரஹ்மத்து செய்வான். சரிங்க ஹஜரத்தே, நான் எல்லாக்கிட்டையும் சொல்லிடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.